ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கிட்ட ஒரு வாக்கை கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நம்ம அஞ்சலியை கைவிட மாட்டேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம சரவணன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு மயில்கிட்ட, இங்கே பாரு மயில், உன்னை பற்றியோ குழந்தைய பற்றியோ நீ கவலையே படாத, உன்னை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சு மறக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஆனால் உன்னை அப்படியே விட்டுருவோன்னு மட்டும் நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. போன உடனே வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம பாண்டியன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாண்டியனுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தங்கமயில இப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் நடந்த விஷயத்துலலாம் சரவணன் ரொம்ப காயப்பட்டிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக சரவணன் மனசை மாற்றி எப்படியாவது தங்கமேல் கூட வாழ சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில், அதாவது கோர்ட்டில் ஹியரிங் வந்துடுது. இந்த விஷயத்த நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியன் கிட்டே சொல்ல வராரு. அப்பா, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வருதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஐயோ கடவுளே, நாளைக்கு கோர்ட்டில் மயிலுக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம், இந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, மா என்னம்மா பேசுகிறீங்க, என்னதான் மாறினாலும் என்னதான் நடந்தாலையும் என்னால் அவள் கூட வாழ முடியாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். யார் வந்து என்கிட்ட அவள் கூட வாழ சொன்னாலும் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா, என்ன சரவணா சொல்கிற, இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லை சரவணா, இங்கே பாருங்கப்பா, யார் என்ன சொன்னாலும் என்னால் அவள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளவும் போயிடுறாங்க. உள்ளே போயிட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல அத்தை, உங்ககிட்டையும் தான் அத்தை. மாமா நேற்று நைட்டு மாமா கிட்ட எவ்வளவோ நீங்கள் பேசுனீங்க. நேற்று தான், அதாவது சரவணன் மாமா அப்பாவுக்கு போகிற விஷயமே தெரிய வந்துச்சு. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு கூட ஃபோன் பேசிக்கிட்டு உன்னை கைவிட மாட்டேன், நீ கவலைப்படாத, எப்போவுமே உன்னை கைவிட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கேட்டால் எனக்கு சரியாக படையலைங்கத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன ராஜுமா சொல்கிற, நேற்றே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன்கிட்ட நான் போய் கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அத்தை, இந்த விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அத்தை, அதனால தான் இப்பயாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, கோமதி, நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போவோம்ல, அப்போ பேசிக்கலாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பாண்டியன், கோமதி, சரவணன், மீனா, ராஜி, அப்புறம் செந்தில், கதிர்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, எப்போ மயில்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமோ அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, இந்த கேஸில் நீ மாற்றி ஏதாவது முடிவு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா பேசுகிறீங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் என்னையும் எவ்வளோ ஏமாத்திருக்கா, கஷ்டப்படுத்தியிருக்கா, அதுவும் ஜெயில் வரைக்கும் அனுப்பி வச்சிருக்கா, அப்படியேப்பட்டவ கூட என்னால் வாழ முடியாது, குழந்தைய காரணமாக வச்சு அவள் கூட என்னை வாழ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரவணா, நீ அதுக்காக தான் இப்போது அவள் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறியா, இல்லை நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த பொண்ணால் தான் அவள் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சரவணா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாது, அதே சமயத்தில் அஞ்சலியும் என்னால் கைவிட முடியாது, நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கும், கோமதிக்கு, ராஜிக்கு, மீனாக்குன்னு எல்லாருக்குமே நெஞ்சு அப்படி வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. இங்கே பாருடா சரவணா, இந்த விஷயத்தில் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்பு, இப்படி ஒரு வாக்கை எப்போவுமே கொடுக்காதுன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, ஏன்டா இப்படி ஒரு கேடுகட்டத்தனமாக முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, என்னோடய வாழ்க்கையில் நான் சுயமாக முடிவெடுத்தால் தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அதனால் என்னோடய முடிவை யாரும் இங்கே தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாணிக்கம், நம்ம மயிலோட அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே, அதாவது கோர்ட்லேருந்து கேஸ் வந்து நம்ம, அதாவது சரவணன்
தங்கமயில் கேஸு வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் 1 மாதம் டைம் கொடுத்துருந்தேன், நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம சரவணன் உடனே இங்கே பாருங்கள் மேடம், இவ கூட என்னால் வாழ முடியாதுங்க மேடம், எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள் மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நேரம் இருங்கம்மா, இவங்க கிட்ட நான் பேசிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருமா, நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாதவர் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுங்க மேடம், இந்த கேஸில் டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு நம்ம தங்கமயிலும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன், கோமதின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, அக்கா என்னக்கா, எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே நம்ம மீனா தங்கமயில் கிட்ட பேசவும், தங்கமயில், மீனா நான் இது பொறுமையாக யோசிச்சு எடுத்த முடிவு மீனா, இந்த முடிவில் இருந்து என்னாலையும் மாற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க மேடம், அவளையே இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டா, அதனால இந்த கேஸில் எனக்கு எப்படியாவது இப்போவே டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது யார் நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசுகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மேடம், என் பொண்ணு இப்போது மாசமாக இருக்கா, மாசமாக இருக்கிற பொண்ணை எப்படி தவிக்க விட்டுட்டு அவரால் இந்த டிவோர்ஸ் என் பொண்ணுக்கு கொடுக்க முடியுது, நீங்கள் தான் மேடம் என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதாவது பாக்கியம் சொன்ன உடனே அதாவது ஜட்ஜம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜட்ஜம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா கோர்ட்டில் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, எப்படிம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இந்த இந்த குழந்தைய வச்சு, இந்த காரணமாக வச்சு இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற விருப்பம் எனக்கு இல்லவே இல்லை. அவருக்கே விருப்பம் இல்லாத போது அவர் கூட சேர்ந்து வாடுறதில் எனக்கும் விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, மேடம் அவள் சின்ன பொண்ணுங்க மேடம், அவள் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக இந்த உலகத்தில் எப்படி மேடம் வாழ முடியும், நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவள் குழந்தைய காரணமாக வச்சு அவள் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆகிடுமாங்களா மேடம், என்னால் அவள் செஞ்ச தப்பை எந்த காலத்துக்கும் மறக்கவே முடியாது, அவளை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, அதனால் இந்த கேஸில் இப்போவே நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கறது தான் நல்லது, ப்ளீஸ் மேடம் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாருங்கள் மேடம், அவர் தான் டிவோர்ஸ் கேட்குறாருல்ல, கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், சரவணனோட அம்மா தான் நான் பேசுகிறேன், இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கு வாரிசை பெற்று கொடுக்க போகிறா தங்கமயில், நடந்த விஷயத்தெல்லாம் மறந்து அவளை ஏற்றுக்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் என் பையன் ஏதோ நடந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்குமே தங்கமயிலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் எப்படியாவது இந்த கேஸை ரத்து பண்ணிடுங்க மேடம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கோமதி சொல்லவும், இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு, அம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கம்மா, என்னால் யார் சொன்னாலையும் இந்த விஷயத்தில் கேட்க முடியாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இவ கூட சேர்ந்து பாடுறதுல விருப்பமே கிடையாது, விருப்பமே இல்லாத வாழ்க்கையை எதுக்கு வாழணும், என்னால் இவ கூட சேர்ந்து வாழ முடியாதுங்க மேடம், எப்படியாவது எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இதுக்கு மேலேயும் இவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இல்லவே இல்லைங்க மேடம், முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தங்கமயிலுக்கும் விருப்பம் இருக்கிறதுனால, நம்ம சரவணனுக்கும் விருப்பம் இருக்கிறதுனால இந்த டிவோர்ஸ் கேஸில் அப்படியே டிவோர்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் இந்த டிவோர்ஸ் கேஸில் சம்மதம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நான் சொல்கிறேன்னு என்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கேஸில் கொஞ்சம் கால அவகாசம் எங்களுக்கு கொடுக்க முடியுமா, என் பையன் எதுவுமே மனசில் வச்சுக்காம இப்படி எல்லாத்தையும் பட்டுன்னு பேசி
பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் நடந்ததை ஏற்றுக்க முடியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த கேஸை ஒரு மாதம் தள்ளி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள், அதாவது டிவோர்ஸ் கொடுத்தவங்க 2 பேரையுமே விசாரிச்சாச்சு. அவங்க 2 பேருமே இப்போது எனக்கு டிவோர்ஸில் சம்மதம் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்களோட ஆசைக்காகவும் உங்களோட கனவுக்காகவும் எப்படி நான் 1 மாதம் டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் பொண்ணோட நிலமையில வச்சு என் பொண்ணை யோசிச்சு பார்த்து ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியாவும், அதுக்கப்புறம் என்ன, அதாவது பெற்றவங்க இவ்வளோ ஆசைப்படுறதுனால, இவ்வளோ கெஞ்சு கேட்டுக்கிறதுனால நம்ம ஜட்ஜி மாற்றி முடிவு எழுதுகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேஸில் நிறைய குழப்பம் இருக்கிறதுனால உங்கள் குழப்பத்தை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் இதே டேட்டில் இதே டைமிங்கில் உங்களுக்கு இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும், இங்கே பாருங்கம்மா, என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக திரும்ப அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு டைம் கேட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் எத்தனை வருஷம், 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் அவ கூட சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையவே கிடையாது. நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவள் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம கோமதி கிட்டேயும் அது பாண்டியன்கிட்டேயும், இங்கே பாருங்கம்மா, என் பையன் உத்தம, என் பையன் ரொம்ப நல்லவன், அப்படியெல்லாம் யாரு கூடயும் பேச மாட்டான், அப்படி இப்படின்னு உன் பையனை பற்றி அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேம்மா, இப்போ உன்னோட பையனோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சா? இப்போ என் பொண்ணை விட்டுட்டு என் பொண்ணு நிறமா அது வயிற்றுல ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே உன் பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் பாத்தியா? வளர்ப்பு பாரு எப்படி இருக்கு. என் பொண்ணு பொய் சொன்னாதான், ஆனால் எவங்கிட்டையும் போல இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ரொம்பவே அசிங்கப்படுத்தவும், இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி ஒரு விஷயத்த பேசுறதுக்கு? எப்படா உன்னால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? இங்கே பாருங்கப்பா, அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லைப்பா. எனக்கு அஞ்சலியை பிடிச்சிருக்கு, அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். நீங்கள் அமைச்சு வச்ச வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்களே. இப்போது நானே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இதில் என்னை எந்த ஒரு விஷயத்துலையும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால் அஞ்சலியை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, அந்த பொண்ணை பார்த்ததுனால மட்டும்தான் இப்போது நீ தங்கமையில ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, யாரும் அஞ்சலி கிட்ட பேச தேவையில்ல. இங்கே பாருங்க, யாராச்சும் அஞ்சலி கிட்ட போய் ஏதாவது பேசி வச்சிங்க, அவ்வளோதான், உங்களுக்கு இனிமேல் நான் அஞ்சலி கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க சரவணன் மாமா இப்படியெல்லாம் பேசுவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு சரவணன் மாமா, எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா ஆம்பளையுமே வாய்ப்பு வர வரைக்கும் தான் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அவங்க வண்டவாளம் தண்டவாளம்னு ஏறுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி கண்ணில் மாலை மலையாக தண்ணி வருது. ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களை நான் எவ்வளோ நல்லா தானே வளர்த்தேன், ஆனால் அவங்களோட புத்தி ஏன் இப்படி கேடு கட்டுத்தனமாக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலையே. கடவுளே, சரவணனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து இப்போ எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கணுமாமா. ஆனால் நீங்கள் அதாவது கோவிலில் பார்த்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே நீங்கள் சரவணன் மாமாவை கண்டிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சோ, அதுவும் அவரால் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோ, இன்னொரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் இவ கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவர் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவராக இருப்பார். இப்படி ஒரு குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டு
வந்திருக்கிறேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போயிடுறாங்க. இது கேட்ட செந்தில் இருந்துட்டு அடியே மீனா நில்லடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க என்னை வாடி போடின்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்களும் உங்கள் அண்ணனை மாதிரி தானே, வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு பொண்ணை தேடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அம்போன்னு இருக்கும். அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக வாழணுன்ற அர்த்தமே கிடையாது. நீங்கள் இல்லைனாலுமே நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கொஞ்ச நாள் நிறுத்துறியா? எப்படி உன்னால் மட்டும் இப்படி கேவலமாக பேச முடியுது? ஏற்கனவே என் அப்பா அம்மாவும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்தி பேசிட்டு போகிற. உனக்கு என்னதான் நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மீனா அப்படின்னு சொல்லவும், என்னங்க கஷ்டப்படுத்திட்டேன், இல்லாததையே பேசிட்டேன். உங்கள் அண்ணன் பண்ணுற வேலைக்கு என்ன பேசுவாங்களாம்? இப்போ மயிலக்கா தப்பு பண்ணும்போது மட்டும் நீங்கள் வாய்க்கிலேயே என்னென்னலாம் பேசுனீங்க. உங்கள் அண்ணன் இப்போது ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணியிருக்காரே, நீங்கள் போய் யாராச்சும் கேள்வி கேட்டிங்களா? எல்லாரும் அமைதியாக தானே நின்றுட்டு இருந்தீங்க. இல்லை நீங்கள் கேட்டிங்களா? கதிர் கேட்டாரா? இல்லை பாண்டியன் மாமாவை தான் கேட்டாரா? யாருமே கேட்கலையே. இப்படி எல்லாரும் கல் மாதிரி அமைதியாக தானே இருந்தீங்க. இப்போ நான் தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்தோம். அதிர்ச்சியில் இருக்கும்போது அண்ணனா இப்படி பண்ணது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களை என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் பண்ணுறதோ நீங்கள் பண்ணுறதோ மிகப்பெரிய தப்புங்க. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. நீங்களும் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சத்தியமாக எனக்கும் தெரியலங்க. எப்படியோ ஒன்று, நீங்கள் எப்படியாவது போங்க. இனிமேல் யாரோட பிரச்சனையும் ஏன் தலையில் போட்டு நான் உருட்டிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. வழியில் தங்கமயில பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தில் போய், இங்கே பாருங்கக்கா நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும் மீனா. அதனால தான் இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைன்னு நான் உறுதியாக ஒரு முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட அவர் என் கூட இருந்தபோது கூட அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். எனக்கு தெரியும் அந்த பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு. அதனால தான் மீனா நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எதுக்காக விட்டு கொடுத்தீங்க? முதல்ல இந்த கேஸை நீங்கள் எதுக்காக முடிச்சு விட்டீங்க? நீங்கள் கொஞ்ச நாள் இந்த கேஸை இழுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் மாமாவோட மனசு மாறத்துக்கும் வாய்ப்பு இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, எனக்கு யாரோட மனசும் மாறி என்னை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு மீனா. என்னோட வாழ்க்கை அவ்வளோதான். இனிமேல் யாரை பற்றியும் நான் யோசிக்க போகிறதும் கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். என்னோட வாழ்க்கை நான் அவ்வளோதான். நான் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் என் குழந்தை வரப்போகுது. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். இனிமேல் என் வாழ்க்கையில் யாரும் தேவையில்லை மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் யாருமே இல்லைன்னெல்லாம் நினைக்காதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன்க்கா. உங்களுக்கு தங்கச்சியாக நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன். நீங்கள் கவலையே படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லவும், மீனா நீ அதாவது ஃபஸ்ட்டில் இருந்தே இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் மீனா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என் மனசு புரிஞ்சு என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி, என் கஷ்டத்தை உன்கிட்ட சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகி இப்போது நான் இந்த நிலமையில இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். இது எல்லாத்துக்குமே நீ காரணமாக இருந்துட்டு எப்படி மீனா நான் உன்னை விட்டுருவேன்? கண்டிப்பாக நீ எனக்கு சொந்தம் தான். நீ எப்போவுமே கண்டிப்பாக நான் இதை மறக்கவே மாட்டேன் மீனா. என் உசுறு இருக்கிற வரைக்குமே இல்லா கூட இருந்தாலையும் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன் மீனா. ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரவணன் மாமா எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம். ஆனால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஒரு ஆம்பளை கூட இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றது இவங்க எல்லாருமே ஒரு அதாவது இப்படி தான் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆம்பளைங்கள இல்லைன்னா கூட ஒரு பொண்ணு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும்க்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட வீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலனாலையும் சொல்லுங்கள். நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுங்க. என் வீட்டுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, இந்த காலத்தில் யாருமே இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நீ எனக்காக இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்க. ரொம்ப நன்றி மீனா. இனிமே நான் யாரை பற்றியும் யோசிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி என் அப்பா அம்மா என்ன பேசினாலும்
அதில் நான் அது காதில் போட்டுக்கிறதும் கிடையாது. இனிமேல் என் வாழ்க்கை நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன், நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னால் கோவம் தாங்க முடியல. எப்படி அத்தை சரவணன் மாமாவால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இந்த கஷ்டத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. மயிலக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தகாத வார்த்தையிலே எப்படி எப்படிலாம் பேசுகிறாரு. இப்படிலாம் பேசினாதான் நம்மளை விட்டு போவாருன்னு நினச்சி தான் இப்படிலாம் பேசிப்பாரோ என்னமோ. அதுக்காக தான் மயிலாக்காவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் சரவணன் மாமா மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இருந்தப்பெல்லாம் இவர் மாதிரி ஒரு ஆம்பளை எங்கேயுமே இருக்க மாட்டார், ரொம்ப 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 நல்லவர் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் எவ்வளோ பெரிய கெட்டவர்னு எனக்கு இப்போ தானே புரியுது. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நான் என் பசங்களை ஒழுங்காக தான் வளர்த்தேன், ஆனால் அவனோட புத்தி ஏன் தான் இப்படி போகுதுன்னு சத்தியமாக எனக்கு புரியல அத்தை. உங்களோட வளர்ப்பை பற்றி நான் தப்பாலாம் பேசல அத்தை, நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பசங்களை நல்லா தான் வளர்த்தீங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு அவங்க தனியாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சி தப்பான ஒரு பாதையில் போகிறாங்க. தப்பான ஒரு பாதையில் போனால் எப்படி ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க பட்டு அனுபவிச்சுக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அஞ்சலிக்கு கால் பண்ணி, அஞ்சலி உன்னை இப்போவே கோவிலில் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன சரவணன் ஆச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அஞ்சலி உன்னை இப்போவே நான் கோர்ட்டில் கோவிலில் மீட் பண்ணணும், வா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இவங்களும் கோவிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, அவன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பின்னாடியே நம்ம பாண்டியனும் கோமதியும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், நீயும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னை விட்டுட்டு போயிடுவே கதிர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நீ தான் எனக்கு உலகமே, நீயே என்னை விட்டு போனாலையும் உன்னோட நினப்பில் வாழ்வனே தவிர உன்னை தவிர வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், என் கனவுல கூட யாரும் வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அப்படி மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, நான் போலீஸ் ஆகிட்டேன்னா அந்த துப்பாக்கிலேயே உங்களை சுட்டுடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, அப்படி மட்டும் ஏதாவது பண்ணி வச்சிட போற, நான் கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏதோ கோவத்தில் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னா இந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன், அது மனசில் வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு கோவிலில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியனும் அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் சரவணன் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ சரவணனுக்கு தெரியாமல் பின்னாடி ஒளிஞ்சு நின்று உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஞ்சலியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அஞ்சலி சரவணன் கிட்ட உட்காந்து, சரவணா என்னாச்சு சரவணா, ஏன் உன்னோட முகமே வேற மாதிரி இருக்கு, எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்குது சரவணா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. இவ வலிஞ்சு பேசுறதுனால தான் சரவணனோட மனசு தடுமாறி இருக்கு, இவளை நான் சும்மாவே விடுறதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கோவமாக அங்கே போகிறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, என்னோட வாழ்க்கையில் யாரு திரும்பவும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனோ அவங்க கூட எல்லாருமே சேர்ந்து வாழ சொல்கிறாங்க. அஞ்சலி, என்னால் எப்படி அஞ்சலி அவள் கூட வாழ முடியும், சொன்னது எல்லாமே பித்தலாட்டம், பொய், ஃப்ராடுத்தனம், இப்படியெல்லாம் பண்ணிட்டு ஜெயில் வரைக்கும் போக வச்சுட்டு அவள் கூட எப்படி நான் என்னால் சேர்ந்து வாழ முடியும், அந்த குழந்தைய காரணமாக வச்சு என்னை எல்லாரும் அவள் கூட சேர்ந்து வாழ சொல்கிறாங்க, நீ சொன்னது தான் கரெக்டு, நான் யார் சொன்னதுக்கும் ஒத்துக்கலையே, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கடைசியாக சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, இனிமேல்
இனிமேல் யாரை பற்றியும் நான் யோசிக்க போகிறது கிடையாது. என் அப்பா அவசரப்பட்டு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் என் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாரு என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே நெஞ்சே வெடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கோவமாக போய் சரவணன் மேலே சரவணன் கண்ணத்தில் ஒரே அறை விடுறாங்க. இங்கே பாருடா, உன்னோட அப்பா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாரா? எப்படி வாய் கூசாமல் உன்னால் பேச முடியுது? இங்கே பாருடி, ஏண்டி வலிஞ்சு வலிஞ்சு பேசி என் பையனோட மனசை மாற்றி வச்சிருக்கியாடி? உனக்கு வெக்கமா இல்லை? இன்னொருத்தி புருஷனோட இப்படி பேசுகிறோமே செய்கிறோமேன்றது ஒரு குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்லையாடி? எப்படி உன்னால் அடுத்தவன் புருஷன் கூட பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அஞ்சலிக்கு அப்படியே நெஞ்சே விடிஞ்சிருது. இங்கே பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எப்படிங்க உங்களாலலாம் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சரவணன் அஞ்சலிக்காக பேசுவாங்களா, இல்லை நம்ம கோமதி பக்கம் நின்று பேசுவாங்களா, இனிமே என்ன நடக்க போகுது, என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம